பிரியாணி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். வாழைப்பூ பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். வாழைப்பூ, கொடை மிளகாய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, வெங்காயம், லெமன், பூண்டு, இஞ்சி, தக்காளி, தேவையான அளவு நெய், வரமிளகா 6-7, கிராம்பு, 350 கிராம் பிரியாணி ரைஸ் எடுத்துருக்கேன், ஏலக்காய் 4, மஞ்சள் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு, கசகசா 2 டீஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, பிரியாணி இலை 2 எடுத்திருக்கேன், பட்டை 1 இன்ச்சு, இது பார்த்திங்க அப்படின்னா ரோஜா மொக்கு, அது 2 பீஸு. இவ்வளோ தான். இது எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து வாழைப்பூ சுத்தம் பண்ணுறேன். சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே இந்த அரிசியை ஊற வச்சுட்டு வந்துடலாம். அது வரைக்கும் அந்த அரிசி ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரை பண்ணுற ஐட்டம்லாம் சொல்கிறேன், அதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ரோஜா மொக்கு, பட்டை, ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு, கசகசா, கிராம்பு, வரமிளகாய், இதெல்லாம் வந்து எண்ணெயே விடாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். காயெல்லாம் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து வாழைப்பூவை சுத்தம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பூ சுத்தம் பண்ணுறது வேற ஒன்றும் இல்லை. இந்த காம்பும் இந்த பெட்டல் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் எடுத்துடணும். அவ்வளோதான். எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த வாழைப்பூ வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எப்போல்லாம் உங்களுக்கு இந்த வாழைப்பூ கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, ரோஜா மொக்கு, ஏலக்காய், கிராம்பு, வரமிளகா, கசகசா வந்து இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ண அப்புறம் இந்த லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணுன்னு சிம்மில் வச்சுக்கோங்க. கசகசாவை போட்டுடலாம். இது நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். அவ்வளோதான். சான்ஸே இல்லை, செம்மையாக ஸ்மெல்லாக இருக்கும். இது ஆடினப்புறம் பொடி அரைச்சிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணி இலை போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதான். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெங்காயம், நல்லா ஃப்ரை ஆகட்டும். உருளைக்கிழங்கு, குடமிளகா, இப்போ பாருங்கள் வாழைப்பூ போட போகிறேன். வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதுதான். நான் ஃப்ரை பண்ணதெல்லாம் நல்லா பொடியாக அரைச்சிட்டேன். இது அப்படியே இதோட ஆட் பண்ண வேண்டியது தான். மஞ்சள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா தண்ணி, அரிசி போட வேண்டியது தான். பிரியாணி ரெடி. சூப்பர்பா. விசில் விடுறதுனா விடுங்க, இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு
ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். தக்காளி லாஸ்ட்டில். இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இப்போ நான் அரிசி போட போகிறேன், தண்ணி ஊற்ற போகிறேன். இதில் 3 டம்ளர் தண்ணி. பாருங்கள், 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இதுக்கப்புறம் அரிசி போட வேண்டியதுதான். பிரியாணி அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், சூப்பராக. அப்படியே நம்ம போட வேண்டியதுதான். கடைசியில் லெமன் புழிஞ்சிக்கணும். சிம்மில் வச்சுருக்கேன், லாக் பண்ணிடுறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். வெயிட்டும் போட்டுக்கோங்க. வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணுறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. விசில் அடங்கிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்கு. வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சான்ஸே இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதோட நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். கொட்டை இருந்தால் எடுத்துருங்க. சூப்பராக இருக்குது. ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வாழைப்பூ பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் வந்து எப்பயும் போல் நான் வெங்காயம் தயிர் பச்சடி தான் வச்சுருக்கேன். இதுக்கு இன்னும் ஒரு டீஸ்பூன் நீங்கள் நெய் விட்டுக்கோங்க. இவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ டெய்லி 2:15 மணிக்கு வரும். கண்டிப்பாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.